எல்லாருக்கும் வணக்கம். கைதட்டலாம். நம்ம என்எஸ்எஸ் சார்பா என்எஸ்எஸ் அப்படின்னா என்ன? சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு எப்படி சொல்றது தவறான புரிதல் இருக்கு அதை பத்தி. என்எஸ்எஸ் தேவையா தேவையில்லையா அப்படின்னு இங்க ஒரு என்ன நடக்க போகுது, நாடகம் ஒண்ணு நடக்க போகுது. ஸோ இது வந்து உங்களோட புரிதலுக்காக தான் நாங்கள் பண்றோம். கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க, கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டா இருக்கும். இல்லை என்னால இருக்கிற மாதிரி நினைச்சு நல்லா கை தட்டலாம். ஓகே, அப்பதான் எனக்கு தேங்க்யூ. கை தட்டுக்கிட்டே வருது. ஓகே, தேங்க்ஸ். என்எஸ்எஸ் வாங்க, தலைவரா போங்க, ஒன்றுபட்ட உலகம் போற்ற உயர்ந்து காட்டுவோம், நம்ம நல்லுலக கனவு கொஞ்சம் வாழ்ந்து காட்டுவோம். என்எஸ்எஸ் வாங்க, தலைவரா போங்க, ஒன்றுபட்ட உலகம் போற்ற உயர்ந்து காட்டுவோம், நம்ம நல்லுலக கனவு கொஞ்சம் வாழ்ந்து காட்டுவோம். சத்தம் போடாதீர்கள், சத்தம். இது நீதிபதி வருகின்ற நேரம். வழக்கை எடுத்து தீர்ப்பு சொன்னால் மரணம். அமைதி, அமைதி, அமைதி. சத்தம் போடாதீங்க, எல்லாம் அமைதியா இருங்க. நீதிபதி வராங்க. என்ன எல்லாம் ஒரே பரபரப்பா இருக்காங்க. கேஸ் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும். சரி, அதை தான் பார்ப்போம். ஓட்டுங்க. வணக்கம். நான் வழக்கறிஞர். ஆமா, நான் எடுத்துக்கிற கேஸ்ல சாதாரணமா தான். நான் சாதாரணமா கிடையாது. வக்கீல் வந்து முன்னாடியே முடிச்ச கேஸ் நான் கொடுத்துருவேன். நீ எதிர்த்து வாதப்படுறத எதிர்த்து பயப்பட இந்த கேஸ்ல தோக்கடிப்பேன். அடிச்சலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் கேஸ் பத்தி கேட்டா நீங்க உலகத்தையே பேசுறீங்க. நான் எடுத்துக்கிற கேஸ் வந்து பாத்தீங்கன்னா என்எஸ்எஸ் மாணவர்களுக்கு தேவையில்லை. ஏன் தேவையில்லை? அத நீங்களா சொல்றேன் மேலா. என்எஸ்எஸ் மாணவர்களோட டைமை வேஸ்ட் ஆகுது. அட்டென்ஷன் வேண்டாம், சும்மா இருங்க. என்எஸ்எஸ் பேர்ல ஊரை சுத்தம் பண்ண போறேன், கற்றுக் கொடுக்க போறேன், கிராம மக்களுக்கு விழிப்புணர்வு தர போறேன் ஓடிட்டாங்க. இதுல எங்க அவங்க பாடம் எடுத்து படிக்க வச்சு பாஸ் பண்ண வைக்கிறது. நம்ம ஸ்டாஃப்னா பாடம் எடுக்க முடியாம ரொம்ப திணறாங்க மேலா. அதனால ஏஐஎஸ்எஸ் டிபிகல் செக்ஷன் 1.3 படி நம்மளுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை. அதன்படி ஒரு நல்ல தீர்ப்பு வழங்குமாறு கேட்டுக்கொண்டு எனக்கு வாதத்தை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். பேச வேண்டியதுனா பேசி முடிச்சிட்டீங்களா? இல்ல இன்னும் வேற ஏதாச்சும் இருக்கா? என்ன எதிர்த்தாப்பு வழக்கறிஞர் எப்படி சொல்லலாம்? என்ன தேவையில்லை தேவையில்லை தேவையில்லைன்னு சொல்லிட்டு ஏன்னா அவர் எடுத்து அப்படிதான் சொல்றாங்க.
இருந்தாலும் ஒண்ணு எப்படி பத்தோம்? நான் இன்னொன்னு வச்சிருக்கேன். அந்த இன்னொரு சாட்சியா சொல்லுங்க. சாட்சி நம்பர் 2 டாக்டர் மாயாதன். டாக்டர் மாயாதனம் ஒரு தரம், டாக்டர் மாயாதனம் 2 தரம், டாக்டர் மாயாதனம் 3 தரம். சிவா என்னாச்சுமா? பூசுரா காவல வரைக்குமா பார்த்து ஜாக்கிரதையா இரு. சரிம்மா? விடு. இரு. விடு. நான் ஒண்ணும் இல்ல. நான் மாத்திரை போட்டு போ சரியாயிடும். வணக்கம். எதிர்க்கட்சியா? செத்துப்போ. என்னோட பேர் மருத்துவர் மாயாதன். நான் ஒரு அரசு மருத்துவமனையில பணியாற்றிட்டு இருக்கேன். அதாவது நான் என்னோட வாழ்க்கையில பல நோயாளிகளை பார்த்திருக்கேன். ஆனா அதுல ஒரே ஒரு சம்பவம் மட்டும் என்னோட மனசுல அப்படியே இருக்கு. அது என்ன சம்பவம்னு நான் உங்களோட பகிர்றேன். ஒரு நாள் நைட்டு ஒரு மிகப்பெரிய விபத்து. அந்த விபத்துல ஒரு குழந்தையோட உயிருக்கு ஆபத்துங்கிற நிலைமை. அந்த குழந்தைக்கு அதிகப்படியான ரத்த இழப்பு ஏற்பட்டு ரொம்ப போராடிட்டு இருந்தாங்க உயிருக்கு. உடனே அவங்களுடைய பெற்றோர்கள் வந்து எங்களுடைய மருத்துவமனையில அனுமதிக்கிறாங்க. நாங்க அந்த குழந்தையை பரிசோதனை பண்ணோம். அதுல தெரிஞ்சு அந்த குழந்தைக்கு வந்து அதிகப்படியான ரத்த இழப்பு ஏற்பட்டிருக்கு. உடனே அந்த குழந்தைக்கு வந்து ரத்தம் கொடுக்கல அப்படின்னா அவங்களோட உயிருக்கு ஆபத்து அப்படிங்கிற நிலைமை. அப்ப எங்களுக்கு என்ன பண்றதே தெரியல. அந்த குழந்தையோட ரத்த வகை வந்து எங்களுடைய மருத்துவமனையில ஸ்டாக் இல்லை. ஆனா அவருடைய பெற்றோர்கள்லாம் வந்து எங்கள்கிட்ட கதறினாங்க. டாக்டர் எப்படியாவது அந்த குழந்தையை காப்பாத்திருங்க டாக்டர் அப்படின்னு. அப்ப எனக்கு சடனா ஒரு ஞாபகம் வந்துச்சு. அது என்ன அப்படின்னா நான் கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு வீடியோ கிளிப் பார்த்திருக்கேன். அந்த வீடியோ கிளிப்ல ஒரு என்எஸ்எஸ் ஸ்டூடெண்ட் ஒரு காலேஜ்ல கிளாஸ்ல போய் ரத்த தானத்துக்காக பேசியிருந்தாங்க. அவங்க ரத்த தானத்துக்காக பேசியிருந்தாங்க அப்படின்றது முக்கியம் இல்லை. அதுல என்ன கருத்து பேசியிருந்தாங்க அப்படின்றதான் எனக்கு ரொம்ப வியக்க வச்சுச்சு. அதாவது சாதி வெறி, மத வெறி, போர் வெறி இது எல்லாமே தப்பு. ரத்தத்துல நம்ம எல்லாருமே சமம் அப்படின்றத நிரூபிக்கிறதுக்கு நம்மளால பிடிச்ச ரத்தத்தை கொடுத்து நம்மளுக்கு வந்து உதவி கொடுப்பாங்க அப்படின்னு பேசியிருக்காங்க. அதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பெருமையா இருந்துச்சு. பரவாயில்லையே, இப்படி இந்த ஒரு காலத்துலயும் ஒரு சமூக அக்கறையோட பேசுறதுக்கு ஒரு என்எஸ்எஸ் மாணவர் இருக்காங்க அப்படின்னு எனக்கு ரொம்ப வியக்க வச்சுச்சு. உடனே அந்த ஞாபகம் வந்து எங்களுடைய மருத்துவமனையில இருந்து அந்த என்எஸ்எஸ் மாணவர்களுக்கு தகவலை தெரிவிச்சோம். சில நிமிடங்களிலேயே பல மாணவர்கள் ஓடி வந்தாங்க. சரியான நேரத்துல அந்த குழந்தையோட உயிர் காப்பாற்றப்பட்டு அந்த குழந்தைக்கு ரத்தத்தை ஏற்றி அந்த குழந்தையோட உயிரை நாங்கள் காப்பாற்றோம். கொஞ்ச நாள் கழிச்சு அவருடைய பேரண்ட்ஸ் வந்து என்கிட்ட கேட்டாங்க, டாக்டர் என்னோட குழந்தைக்கு ரத்தம் கொடுத்து காப்பாத்தியது யாரு அப்படின்னு. அப்போதான் நான் அவங்க பெற்றோர்கிட்ட சொன்னேன், உங்களுடைய குழந்தைக்கு ரத்தம் கொடுத்து காப்பாத்தியது ஒரு சாதாரண மனிதன் இல்லமா, என்எஸ்எஸ் அப்படிங்கிற ஒரு மனித நேயம். அதாவது நம்ம உடம்புல உள்ள நோய்களை மருத்துவர்களாகி நாங்கள் மருத்துவம் கொடுத்து காப்பாற்றலாம். ஆனா இந்த சமூகத்தை நிலவிட்டு சாதி வெறி, போர் வெறி, மத வெறி, லாப வெறி இது போன்ற நோய்கள் எல்லாமே சமூக விஞ்ஞானிகளாக இருந்து என்எஸ்எஸ் மாணவர்கள் குணப்படுத்தினார்கள் என்பதை ஒரு சிறந்த மருத்துவர் என்ற முறையில் நான் பாராட்டி வைக்கிறேன். அத்தகைய முறையில நம்ம எல்லாருமே என்எஸ்எஸ் ரொம்ப வரவேற்கிறோம். இதனால என்னுடைய பேச்சை கேட்டு என்எஸ்எஸ் கண்டிப்பா தேவை அப்படின்னு நீதிபதி அவர்கள் ஒரு நல்ல தீர்ப்பை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. ஏன் சாட்சிகள் பேசுனதை விடுங்க மயிலார். எதிர்த்தரப்பு வழக்கத்தை பொறாமப்படுத்துறவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் என்எஸ்எஸ் எவ்வளவு தேவை அப்படின்றது. என்னால முடிஞ்சா இன்னும் நிறைய சாட்சிகளை கூட்டு வர முடியும் மயிலார். ஏன் தெரியுமா கூட்டு வரல? நான் எல்லா சாட்சியும் கூட்டு வந்து நிப்பாட்டினேன்னா டைம் பத்தாது. டைம் பத்தலன்னா கேஸ் வாய்தாக்கும் போகும். வாய்தா மேல வாய்தா வாங்கி இருக்க லட்சக்கணக்கான கேஸ் இதுவும் ஒரு கேஸா மாறிடக்கூடாது அப்படின்னு ஒரு நல்ல எண்ணத்துல தான் மயிலார். எனவே எதிர்த்தரப்பு வழக்கறிஞர் மங்குடி மண்டைக்கு அடித்து என்எஸ்எஸ் தேவை 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 என்பதை தீர்ப்பாக வழங்குமாறு கூறி என் வாதத்தை முடிக்கிறேன். நன்றி மயிலார். அப்ஜெக்ஷன் மேடம். எதிர்த்தரப்பு லாயர் விட்னஸை காசு கொடுத்துருக்காங்க எனக்கு சந்தேகமா இருக்கு. எனக்கு வாய்ப்பு இருந்தா சில பேராசிரியர்கள் கூட காசு கொடுக்காம விட்னஸா கொடுப்பாங்க. அப்ஜெக்ஷன் மயிலார். நான் ஒரு முன்னாள் என்எஸ்எஸ் மாணவர்கள் காரணத்தினால இவ்வளவு நேரம் ஒரு தேர்தலை கேட்டுட்டு என்னால அமைதியா இருக்க முடியல. இன்னைக்கு இந்த நீதிமன்றம் இதுவரைக்கும் வராத அகத ஒரு சாட்சியை பார்க்க போகுது. நான் ஒரு முன்னாள் என்எஸ்எஸ் மாணவர்கள் காரணத்தினால நானே என்எஸ்எஸ் தேவைன்னு சாட்சி சொல்ல போறேன். மயிலார் நீங்களா? மயிலா, நீயும் நானே தான்.
மைக் தேவனா அப்பதான் ஒரு நாள் என் ஃப்ரெண்டு வா நம்மளுக்கும் என்எஸ்எஸ் சேருவோம் அப்படின்னு சொன்னான். சொல்லணும்னா எனக்கு சேர விருப்பம்லதான். சரி போனா சர்டிபிகேட் கிடைக்கும், கிளாஸ் கட்டடிக்கலாம், ஊர் சுத்தலாம் அப்படின்ற ஒரு நல்ல இடத்துல நானும் போய் சேர்ந்தேன். ஆனா அப்ப எனக்கு தெரியாது என் வாழ்க்கையில நான் இவ்வளவு முன்னேறிக்கேனா அதுக்கு என்எஸ்எஸ் தான் மிகப்பெரிய காரணமா இருக்கும். நம்மளாம் கிளாஸ்ல மட்டும் போய் உட்கார்ந்து என்னத்தை கத்துக்கிட்டோம்? 35 மார்க் வாங்கி பாடத்துல வேணா பாஸ் ஆகலாம். ஆனா வாழ்க்கையில பாஸ் ஆகிறதுக்கு மிச்சம் 65 மார்க் தேவை. அந்த 65 மார்க் என்னது? அது உங்களோட திறமைகள். பலவிதமான திறமைகளோட நீங்க இருந்தாதான் 35 மார்க் வாங்கினா கூட வாழ்க்கையில நீங்க பாஸ் ஆக முடியும். அது இல்லாம 100 மார்க் வாங்கினாலும் வாழ்க்கையில நீங்க ஃபெயில் தான். இதுக்காக தான் என்எஸ்எஸ்ல கலைக்குழு, அறிவியல் குழு, இலக்கிய குழு அப்படின்னு எங்களோட திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கு வாய்ப்பு கொடுத்து எங்களோட திறமைகளை வளர்த்து 65 மார்க் வாங்கி எங்க வாழ்க்கையில பாஸ் ஆக வச்சாங்க. போதும் நாங்கெல்லாம் என்எஸ்எஸ்ல இருந்தப்போ கேம்ப் போவோம், கிராமங்களுக்கு போய் தெருக்களை சுத்தம் பண்ணுவோம், மரக்கன்றுகளை நட்டு வைப்போம், ரத்த தானம் இல்லாம போய் உதவி பண்ணுவோம். அது மட்டுமா டப்பிங் பாடல்கள், நாடகங்கள் மூலியமா சமூகத்துல இருக்க மக்களுக்கு அறிவியல் மனப்பான்மை வளர்க்கறதுக்காக விழிப்புணர்வு ஏற்படுத்துவோம். இதெல்லாம் நாங்க எதுக்காக பண்றோம்னு அப்ப எனக்கு தெரியல. ஆனா ஒரு நாள் ஒரு வயசான பாட்டி வந்து என் கையை பிடிச்சு ரொம்ப நன்றிமா அப்படின்னு சொன்னப்பதான் சேவை செய்யறதுல கிடைக்கிற சந்தோஷம் என்னன்னு எனக்கு புரிஞ்சுது. நம்ம பல நேரங்களை பார்க்கும்போது மாணவர்கள் போல பல பொறுக்கிகளே வந்து கிளாஸ்ல உட்கார்ந்துருப்பாங்க. அந்த பொறுக்கிகளை கூட பொறுப்பானவங்களா மாத்துறதுக்கு என்எஸ்எஸ் தான் உதவி பண்ணுது. நம்ம ஒரு பாடத்தை படிக்கிறது மூலியமா அந்த துறையில வேணா நம்ம ஒரு சிந்தனையாளரா இருக்கலாம். ஏன் நீங்க ஒரு டாக்டரா இருக்கலாம், கலெக்டரா இருக்கலாம், பெரிய பேராசிரியரா இருக்கலாம். ஆனா அதுக்கும் மேல அடிப்படையில நீங்க ஒரு நல்ல மனிதனா இருக்கணும்னா அதுக்கு உதவுறது என்எஸ்எஸ் தான். என்எஸ்எஸ்ன்றது ஒரு மாணவரை பொறுப்பானவரா மட்டும் இல்லாம நல்ல ஒரு மனுஷனாவும் மாற்றுது. இதுவரைக்கும் நான் ஒரு முன்னாள் என்எஸ்எஸ் மாணவரா இருந்து இங்க சாட்சி சொன்னேன். இப்போ நான் ஒரு நீதிபதியா என்னோட தீர்ப்பை வழங்குறேன். என்எஸ்எஸ்ன்றது மாணவர்களோட வாழ்க்கையிலும் இந்த சமூகத்திலையும் மனித குலத்தை முன்னேற்றத்துக்கான ஒரு அமைப்பா இருக்கு. அதனால என்எஸ்எஸ் மாணவர்களுக்கும் இந்த சமூகத்துக்கும் தேவை 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 என்று நான் தீர்ப்பு வழங்குகிறேன். என்எஸ்எஸ் வாங்க தலைவர போங்க, ஒன்றுபட்டு உலகம் போற்ற உயர்ந்து காட்டுவோம், நம்ம நல்லுலக கனவு கொஞ்சம் வாழ்ந்து காட்டுவோம். என்எஸ்எஸ் வாங்க தலைவர போங்க, ஒன்றுபட்டு உலகம் போற்ற உயர்ந்து காட்டுவோம், நம்ம நல்லுலக கனவு கொஞ்சம் வாழ்ந்து காட்டுவோம். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். என்எஸ்எஸ் சார்பா பேச வந்திருக்கோம். நாங்க என்எஸ்எஸ்ல பல குழுக்களா சேர்ந்து செயல்படுறோம். எல்லா காலேஜ்லயும் என்எஸ்எஸ் இருக்கலாம், ஆனா நம்ம காலேஜ்ல அது ஒரு தனி சிறப்போட இருக்கு. ஒரு குழுவுக்கு 5 நபர்களா 20 குழுக்கள் அமைக்கணும் அப்படின்றது என்எஸ்எஸோட நோக்கம். இலக்கிய குழு, கலைக்குழு, அறிவியல் குழு அப்படின்னு பல குழுக்கள் இருக்கு. இலக்கிய குழு அப்படின்னா என்னன்னா இலக்குகளை பேசி உணர்த்தக்கூடியதுதான் இலக்கியம். இலக்கிய குழுல என்ன பண்ணுவோம் அப்படின்னா பண்பட்ட மொழியில நம்ம நாடு மனப்பணி திட்டத்துடைய நோக்கம், கொள்கைகள் இது எல்லாத்தையும் மாணவர்களுக்கும் சமூகத்தில் இருக்கும் மக்களுக்கும் ஆழ்மனதிலையும் அறிவியல் ரீதியாகவும் அவங்க உணர்த்தணும் அப்படின்ற முயற்சியை பண்ணிட்டு வந்து நம்ம பொறுப்புல பல நண்பர்கள்லாம் சேர்ந்து கதை, கவிதை, கட்டுரை இது போன்ற பல இலக்கியங்கள்லாம் உருவாக்குவாங்க, நிறைய வாசிப்பாங்க.
இலக்கிய குழு அப்படின்னா அதுதான் இருக்கிற எல்லா குழுக்குமே தலைமை குழு. ஏன்னா என்எஸ்எஸோட நோக்கங்கள் கொள்கை எல்லாத்தையுமே என்னன்றது மற்ற எல்லா குழுக்கும் உணர்த்துறது இலக்கிய குழு தான். அந்த இலக்கிய குழுக்கு பொறுப்பாளரா நான் இருக்கேன். நீங்களும் வந்தீங்கன்னா பல இலக்கியங்களை படைக்கலாம், ஒன்றா சேர்ந்து செயல்படலாம். இந்த என்எஸ்எஸ் அமைப்புக்கு தலைமை பொறுப்பாளரா ஐயா முனைவர் சிவகுமார் ஐயா அவர்கள் இருக்காங்க. அவங்களோட வழிகாட்டுதலின்படி தான் நாங்கள் எல்லாருமே செயல்பட்டு இருக்கோம். தற்காப்பு குழு பொறுப்பாளரா தன்யா இருக்காங்க. வணக்கம், என் பேர் தன்யா. தற்காப்பு குழுல வந்துட்டு தலைமை பொறுப்புல இருக்கேன். நம்மளோட பிசிக்கல் ஹெல்த் ரொம்ப முக்கியம். அப்பதான் நம்ம மென்டல் ஹெல்த்தும் நல்லா இருக்கும். எல்லாரும் சேர்ந்து வந்தீங்கன்னா நம்ம நிறைய பண்ணலாம். தேங்க்யூ, நன்றி. பாடக்குழுவுக்கு பொறுப்பாளரா டாக்டர் ஒலிவியா இருக்காங்க. நீங்க ஒரு வார்த்தைகள் பேசுங்க. பாடகர் குழுவினர் சார்பாக என்னுடைய அனைத்து கண்மணிகளுக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் ஒலிவியா. நம்ம பாடகர் குழுவோட சிறப்பம்சம் என்ன அப்படின்னா, யாருக்கெல்லாம் பாடல் பாடுறதுக்கு பாடல் எழுதுறதுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கீங்களோ நீங்க வாங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து செயல்படலாம். இந்த சீரழித்து கொண்டு இந்த சினிமா பாட்டை கேட்கிறோம், நம்ம எல்லாரும் ரசிக்கிறோம், ஏன் அதை பாடக்கூட செய்யறோம். நம்ம என்னன்னா இந்த சமூக கருத்து சிந்தனைகள் இது போன்ற இந்த டப்பிங் பாடல்கள் எழுதி நம்மளும் அதை பரவலாக்கலாம். வாங்க, எல்லாரும் சேர்ந்து செயல்படலாம். நன்றி. மாணவர் குழு பொறுப்பாளரா நண்பர் விஸ்வா இருக்காங்க. தலைவரே. ஹாய், நான் மாணவர் குழு தலைவர் விஸ்வா பேசுறேன். என்எஸ்எஸ்ல வந்து நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. கலைக்குழு, இலக்கிய குழு, பாடல் குழு நிறைய இருக்கு. நீங்க ஜாயின் பண்ணி உங்களோட சமூக சேவையை தவிர உங்களோட கான்ஃபிடன்ஸையும் ஸ்கில்ஸையும் மேக் பண்றதுக்கு இது ஒரு நல்ல அமைப்பா இருக்கும். எல்லாரும் ஜாயின் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி. தேங்க்யூ. என்எஸ்எஸ் அப்படின்றது சும்மா சர்டிஃபிகேட்காக மட்டும் கிடையாது. இங்கே ரியல் லைஃப்க்கு தேவையான ஸ்கில்ஸை இங்கே டெவலப் பண்ணிக்கலாம். டிசிப்ளின், ஒரு டீமை எப்படி ஆர்கனைஸ் பண்ணணும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் லைஃப்க்கு தேவையான எல்லாமே நீங்கள் கற்றுக்கலாம். இங்கே வரது மூலியமா உங்களோட திறமைகளையும் நீங்கள் வந்து வளர்த்துக்கலாம். ஃப்யூச்சரில் உங்களுக்கு யூஸ் ஆகும். நீங்களும் வாங்க, சேர்ந்து செயல்படுவோம். என்எஸ்எஸோட அடுத்த மீட்டிங்கை சந்திப்போம். நன்றி.